ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு வரமல்லி, 20 வரமிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10லேருந்து 12 மிளகு, 2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வரமல்லியை ஃபஸ்ட்டு வறுத்தெடுக்கணும். ஒரு பாதி வறுத்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசாவும் இதுலேயே நீங்கள் போடுறதுனா போட்டுடலாம். இல்லை அப்படின்னா கடைசியாக நீங்கள் இறக்கறதுக்கு முன்னாடி அதை லைட்டாக வறுக்கறதுக்கும் போடலாம். இப்போவே நீங்கள் கசகசா போட்டிங்க அப்படின்னா ஸ்லோவில் வச்சு அது கருக விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதோட பதம் நீங்கள் எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா, ஒரு வரமல்லியை எடுத்து நீங்கள் கையில் நசுக்கும் போதே அது உடையிற பதத்தில் வறுத்தெடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி ஆற வச்சு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பொடி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டு வறுக்க போகிறோங்க. நம்ம 100 கிராம் இந்த கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு வரமல்லி எடுத்துருந்தோம். இப்போ இது ஃபுல் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். இதில் வந்து ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு 1.5 இன்ச் இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கணுங்க. இந்த குழம்புல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே இந்த திக்னஸ்க்காக வந்துட்டு நம்ம வரமல்லியும் போட்டிருக்க வெங்காயமும் தாங்க காரணம். இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். நிறைய கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி குழம்பு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. எலும்பு கறி குழம்பு, தண்ணி குழம்பு இந்த மாதிரிலாமே வச்சுருப்பாங்க. ஸோ தண்ணியாக தான் இருக்கும். கடையில் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி செய்வாங்க. அப்படி இல்லை அவங்க வந்துட்டு திக்னஸ்க்காக தேங்காவையும் அரைச்சி ஊற்றி தண்ணியாக வச்சுருந்துருப்பாங்க. நம்ம இங்கே தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடி மிளகு இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்துட்டு இதில் போட்டு சேர்த்து வறுத்துக்கணும். கருக விடாமல் ஸ்லோவில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதை ஆற விட்டுட்டு நம்ம அதை அரைக்கிற கேப்பில் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து மட்டனை தாளித்து விட போகிறோங்க. இப்போ இந்த மட்டன் வந்து நம்ம எந்த அளவுக்கு தாளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது பிங்க் ஷேடாக இருக்குல்ல, இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஒயிட் கலர் வர அளவுக்கு இதை வந்து தாளிச்சு விட போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதலே வந்துட்டு இந்த கடுகு கருவேப்பிலை தாளிக்கிறத விட்டுட்டு கடைசியாகவும் தாளித்து கொட்டுவாங்க. வெறும் மட்டனை மட்டும் ஃபஸ்ட்டு சட்டியில் போட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மிளகா அதில் ஊற்றி உப்பு போட்டு தண்ணியை நல்லா ஊற்றி கொதிக்க வச்சுருவாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடியே வந்து தாளித்து விட்டுட்டேன். இது கூட நீங்கள் சின்ன வெங்காயமும் அரிஞ்சு போட்டு தாளித்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டனோட கலர் சேஞ்ச் ஆகிருச்சு, தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகையும் இதில் சேர்த்து ஊற்றிடணும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணுங்க. ஸோ மட்டன் வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை பார்த்திங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து மிளகாட்டி குழம்புன்னு சொல்லுவாங்க, தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க, எலும்பு கறி குழம்பு, எலும்பு போட்டு வச்சிங்கன்னா எலும்பு கறி குழம்பு, அந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா மட்டன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்குங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா திக்னஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.